ஆ இப்ப வந்துட்டு விஜய் சார் இந்த எம்எல்ஏ எல்லாருக்கும் கார் குடுக்கறத பத்தி நெறைய விவாதங்கள் போயிட்டுருக்கு. ஈவன் ஆப்போசிஷன் டிஎம்கே, பாமக அவங்கலாம் எங்களுக்கு கார் வேண்டாம் அப்டின்னெல்லாம். சி ஒரு ஒரு முதலமைச்சரா பொதுவா தான் அவர் முடிவு எடுக்கணும். அது கரெக்ட்டா அவரு பண்ணியிருக்காரு. எல்லா எல்லா எம்எல்ஏவுக்கும் கார் இருக்கு. விருப்பப்பட்டவங்க வாங்கிக்கலான்றது தெளிவா இருக்கும். ஸோ, அதனால விருப்பப்பட்டவங்க. இன்டைரக்ட்டா இன்னொன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு எம்எல்ஏ இருக்காரு. அதுல நெறைய ஏழைங்க இருக்கிறாங்க. ஏழை எம்எல்ஏலாம் இருக்கிறாங்க. கஷ்டப்படுற எம்எல்ஏஸ்லாம். ஸோ அவங்களுக்கான அவங்களோட ஒவ்வொரு பயணத்துக்கும் அவங்களுக்கு ஒரு பணம் தேவ. கூட வர்றவங்களுக்கு டீ முதல் சாப்பிடுறதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு ஒரு இன்னும் பணம் வேணும். இப்ப அவங்களுக்கு கிடைக்கிற அந்த சம்பளத்த மட்டும் வச்சுக்கிட்டு, இந்த யூ நோ அந்த லஞ்சம் வாங்காம பண்ண முடியுமான்னு கேட்டா ரொம்ப கஷ்டங்க. இது என்ன கேட்டீங்கன்னா, இது ரொம்ப நல்லது. அ ஈவன் மெயின்டனன்ஸ்க்கெல்லாம் மாசம் 75,000ன்றது இன்னும் ஜாஸ்தி அப்படின்னு எனக்கு ஃபீல் ஆவுது. அண்ட் ஈவன் டிரைவருக்கு ரூ. 25,000 ஒவ்வொரு தொகுதிய பொறுத்து அந்த டிரைவரோட சார்ஜ் மேபி டிஃபரன்ஸ் ஆவலாம். பட் அ அது என்ன எதுக்கு யூஸ் ஆகும்னு நெனச்சீங்கன்னா, அவரு பயணப்படுறதுக்கு ஒவ்வொரு பெட்ரோல் சார்ஜுக்கு ஓகே. பிளஸ் ஆன் டாப் அவரு கூட பயணம் பண்றவங்களுக்கான ஒரு டீக்கோ, ஒரு சாப்பாட்டுக்கோ ஒரு தொகுதிக்கு போறாரு, அங்க போயிட்டு என்ன மக்களா சாப்பாடு குடுக்க போறாங்க? இல்ல அவரு வீட்லருந்து டிஃபன் பாக்ஸ்ல கட்டிட்டா முடியும். ஸோ விஜய் சார் ரியலி இட்ஸ் குட். அண்ட் அவங்க வந்துட்டு இப்போ சின்ன இதுலருந்து தாங்க ஆரம்பிக்கும். ஒரு டீ வாங்கி குடுங்க. அப்புறமா சாப்பாடு வாங்கிக்கோ அப்படிதான் ஆரம்பிச்சு அது வந்துட்டு பெரிய லஞ்சமா போய் நிக்கும். ஸோ இன்டைரக்ட்டா "நீ எதுவும் பண்ண வேணாம்யா, நீ செலவு பண்றதுக்கெல்லாம் நாங்களே தந்துடுறோம். நீ போயிட்டு அவங்களுக்கு என்ன குறையோ அத மட்டும் தீர்த்து வை" அப்படின்னு மொத்த செலவையும் கவர்மெண்ட்டே ஏத்துக்குது. அப்ப அவங்களுக்கான அந்த லஞ்சம் வாங்கக்கூடிய வாய்ப்ப நம்ப கம்மி பண்றோம். இதுல நெறைய விவாதிக்கலாம். பட் என்ன கேட்டீங்கன்னா, இப்போ எல்லாருமே அந்த டிவிகேல இருக்கிற யாருமே இனியும் ஆரம்பிக்கல. அண்ணாமலை சார் சொன்ன மாரி ஃபியூச்சர்ல ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, லஞ்சம் வாங்குறத. ஸோ இப்பவே நம்ம தடுக்க பார்க்கணும். இது நல்ல முடிவு. அ விருப்பப்படாதவங்க வேண்டாம். அவங்க கார் வாங்கணும்னு அவசியம் இல்ல. பட் பொதுவா முதலமைச்சர் அறிவிச்சது தான் நல்ல விஷயம். ஏன்னா, அவங்க டிவிகேக்கு மட்டும் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, அது பெரிய பிரச்சனைல இருக்கும். இல்ல எல்லாருக்கும் பொதுவா எங்களுக்கு வேண்டான்றது இது ஒரு நியாயமானது அண்ட் ஏற்றுக்கொள்ளக்கூடியது. நன்றி.